ஹலோ, வாழ்க வளமுடன். இன்றைக்கி எல்லாரும் சர்வே ஜனாக சுகினோ பவந்து. இறையாற்றலோட கருணையினாலும் கடவுளோட அருளினாலும் பெரியவாளோட ஆசீர்வாதத்தினாலும் எல்லாரும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் பெற்று வாழ்க வளமுடன். இன்னைக்கு என்ன சமையல் பண்ண போகிறோம்? நம்மளோட சேனலில் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம்னா, கத்திரிக்காய் பிட்லா, ரசவாங்கி, தாளகம், கூட்டுக்குழம்பு, அப்படி என்னென்னமோ போட்டிருக்கோம். பட் டெய்லி இந்த பிகினர்ஸ் குழந்தை எல்லாம் இருக்குது இல்லையா, அதுக்கெல்லாம் தினம் அரைச்சி கரைச்செல்லாம் சாம்பார் வைக்க முடியாது. இப்போ எத்தனையோ பிராண்டட் சாம்பார் பொடி கிடைக்கிறது, நன்னாவும் இருக்குது, மோசம்னு சொல்ல மாட்டேன்னா. அதுக்கப்புறம் நானும் ஆற்றுல இருக்கிற அஞ்சரைப்பட்டி சாமானை வச்சு எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சாம்பார் பொடி பண்ணிக்கிறதுங்கிற ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். நம்ம சாம்பார் பொடியை வச்சு எப்படி சாம்பார் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் அப்படின்னு வச்சுருக்கோம். ரொம்ப ஈஸி. நம்ம குழந்தைகள்லாம் ரொம்ப புத்திசாலிகள். ஓரலாக அப்படியே சொன்னாலே அதை பிடிச்சிட்டு அவள் செய்ய ஆரம்பிச்சிடுவா. இருந்தாலும் இன்றைக்கி எங்கள் ஆற்றுல முள்ளங்கி வெங்காயம் சாம்பார், அது எப்படி பண்ணுறதுங்கிறத முதல்ல பருப்பை போட்டுக்கணும். இந்த காலத்தில் என்னென்னா, ரசத்துக்கு பருப்பு சாதம் சாப்பிட்றதுக்கு பருப்பு, சாம்பாருக்கு பருப்பு, எல்லாம் சேர்த்து பருப்பு போட்டுடுவேன். இன்றைக்கி நான் சாம்பாருக்கும் ரசத்துக்கும் மட்டும்தான் பருப்பு போட்டிருக்கேன். பருப்பு ஒரு 1/4 கப்பு எடுத்து நல்லா களைஞ்சி காலம்பரை காஃபி போடும்போதே ஊற வச்சாச்சு. அதில் 2 தக்காளி பழம், 1/4 கிலோவில் அறுதா பாவும்பா இந்த ஊரில், 1/4 கிலோவில் பாதி பரங்கிக்காயும் பொடி பொடியாக நறுக்கி அதோடு போட்டு மஞ்சள் பொடி, மெந்தியம், பெருங்காயம் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதாவது காயெல்லாம் இங்கே நாங்கள்லாம் ரொம்ப வயசானவாங்கிறதுனால ஒரு வேக்காடு போட்டு எடுத்துட்டுடுறோம். முந்தி மாதிரி காயை வதக்கி டைரெக்டாக வேக போடுறது இல்லை. இங்கே பாட்டிக்கும் 100 பார்த்தேன், நீங்கள்லாம் 100 வயசுக்கு மேலே ஆகுது. மாமிக்கும் ரொம்ப கடிக்க முடியாது. இங்கே சில பேருக்கு பல்லு சரியாக கிடையாது, கடவா பல்லே கிடையாது. அதனால் நாங்கள் காயை வேக போட்டுப்போம். நீங்கள் வேக போட்டுக்கணும்னு அவசியம் இல்லை. வேக போடாமல் எப்படி பண்ணுறதுங்கிறத இன்னொரு நாளைக்கு சாம்பார் வைக்கும்போது அதையும் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இன்றைக்கி இந்த முள்ளங்கி வெங்காய சாம்பார் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்படியே வேக போடாமல் இருந்தால் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்குங்கிறீங்க. அதாவது தாளித்து கொட்டிட்டு எண்ணெயை விட்டு நல்லா காயை வதக்கணும். வதக்கி முதல்ல உப்பு கிப்பு புளி மிளகா பொடி ஒன்றும் போடாமல் தண்ணியை விட்டு 2 மஞ்சள் பொடியை போட்டு டக்குன்னு போட்டு மூடி வச்சிடணும். அது ஆஃப் பாயில் ஆன பிறகு தான் அதில் எப்போவுமே உப்பு புளி விட்டால் காய் மரத்து போயிடும், வேகாது சீக்கிரம். இப்போ நம்ம அப்படி முதல்ல தண்ணியை விட்டு முந்தைய அம்மாலாம் அப்படி தான் சமைப்பா, கொஞ்சம் பாயில் பண்ணி நடுவாள். அதனால் இப்போ அப்படியெல்லாம் பண்ணுறது இல்லை. இது பாருங்க, குக்கர் கத்தறது பாருங்க, காயை போட்டு ஒரு விசில் அடித்தா பஞ்சாக வெந்து போயிடும். சமைக்கிறது ஃபாஸ்ட்டாக சமைக்கிறதுக்கு இதை விட ஈஸி மெத்தடில் நான் சமைப்பேன். உங்களுக்கு ஓரலாக சொல்கிறேன். நான் குக்கரில் பருப்பை போட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சுடுவேன். அந்த பாத்திரத்துக்கு மேலே இன்னொரு குக்கர் பாத்திரத்தில் காயெல்லாம் போட்டு புளியை கரைச்சி விட்டு உப்பு போட்டு சாம்பார் பொடி போட்டு அதையும் வச்சு 2ஐயும் ஒன்றா விசில் அடிச்சுடுவேன். எடுத்து இலுப்பச்சட்டியை போட்டு அதில் கறியை வதக்கி எடுத்துட்டு தாளித்து கொட்டி பருப்பில் கொட்டிட்டு அந்த சட்டியிலேயே இந்த காயெல்லாம் போட்டு சாம்பார் பொடி போட்டு கொதிக்க வச்சுருக்குமே, அந்த சாம்பாரை போட்டு ஓப்பனில் 2-3 கொதி விட்டுட்டு பருப்பை போட்டு இறக்கி வச்சா கறியும் ஆகிடும், சாம்பார் ஆகிடும், பாத்திரமும் நிறையா ஆகாது. ஏன்னா நாங்கள் 3 பேருமே வயசான வாங்குறதுனால எங்களுக்கு குக்கரில் வெந்தால் தான் சாப்பிட முடியும்னு ஒரு அல்டிமேட். இல்லைன்னா அதை போட்டு மிக்சியில் அரைச்சி கிரிச்சி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கணும். அந்த மாதிரியும் பண்ணலாம். அது என்னோடய ஓர்படி தான் சொல்லி கொடுத்தா என்னோடய கோ சிஸ்டர். ஆக்சுவலாக இது நீ மறந்து போயிட்டே வேணுமா, அம்மா கூட இந்த மாதிரி பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஆமாம், இது இன்னொன்று என்னென்னா ஃபாஸ்ட்டாகும். இன்னும் வேலைக்கு போகிற வரைக்கும் ஈஸி மெத்தட். 2 பேர் புருஷன் பொண்டாட்டி வேலைக்கு போனால் காத்தாலும் சாம்பார் வைக்கணும்னா சீக்கிரமாக ஆகிடும் இல்லையா? ஆமாம், ஒரே டைமில் பருப்பு வந்துடும், சாம்பார் கொதிச்சிடும். தாளித்து கொட்டி இந்த சாம்பாரை தூக்கி கொட்டி அந்த ஓப்பனில் ஒரு 2 கொதி கொதிக்கணும். அப்போ தான் இந்த சாம்பார் பொடி வாசனை ஃபுல்லாக போகும். அப்படின்னா 1/2 மணி நேரத்தில் சாம்பார் கறி பண்ணலாம். எலக்ட்ரிக் குக்கரில் சாணம் வச்சுருந்தா வேலை முடிஞ்சிடும். அது சமையல் ஒரு 1/2 மணி நேரத்தில் ஆகிடும். அதாவது ஒரு டிஷ் ஒரு சாம்பார், ஒரு கறி, இல்லாட்டி ஒரு ரசம், ஒரு கறி, அதெல்லாம் ஈஸியாக ஆகிடும். நான் ரசம் கூட சில சமயம் என்ன பண்ணுவேன்னா, நெய் விடுவேன், கடுகு ஜீரகம் பெருங்காயம் தாளித்து கொட்டி தக்காளியை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுலேயே ரசப்பொடியும் போட்டு ஒரு வதக்கிடுவேன். வதக்கிட்டு அதில் தண்ணி விட்டு உப்பு போட்டு புளி தலை விட்டு ஒரு சின்ன ஒரு பாயில் ஒரு 2 to 5 minutes கொதிக்க விட்டு அதில் பருப்பு ஜலத்தை ஆட் பண்ணினா ரசம் முடிஞ்சுது. மேலே
எப்போவுமே கொதித்து முடிஞ்ச பிறகு மேலால் கொத்தமல்லி வந்து எந்த பொருளில் போடுறோமோ அந்த பொருளில் சூடாக இருக்கும்போது விழுந்த உடனே அது வந்து அதோட சத்துக்களை எல்லாம் வெளியிட ஆரம்பிச்சிடும். அதனால் அதை போட்டு கொதிக்க வைக்கணுங்கிறது இல்லை. பட் கொதிக்க வச்சாலும் தப்பு கிடையாது. கொதிக்க வச்சதுனால விட்டமின்ஸ் லாஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. அதனால் அப்படியும் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து பருப்பு ஆயின்ட்டுருக்கு. நம்ம போய் எப்படி சாம்பார் பண்ணுறது பார்க்கலாம். முதல்ல சாம்பார் வைக்கிறதுக்கு 1/4 கப்பு பருப்பு நல்லா ஊற வச்சு இதில் போட்டிருக்கு. அது கூட 2 தக்காளி பழமும் நறுக்கி போட்டிருக்கு. 1/4 கிலோவில் பாதி அளவு பரங்கிக்காயை தோலி சீவி இந்த மாதிரி நறுக்கி அதையும் அது கூட போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு அதை முதல்ல நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துன்னுடுவோம். இதுக்கு என்ன போடணும்னா ஷைலஜா, இது கொஞ்சம் மஞ்சள் பொடியும் பெருங்காயமும் போட. இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி போடணும். இப்போ இது போட்டிருக்கிறதுல இதில் வந்து நம்ம மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறோம். நல்லா ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கணும். 1 ஸ்பூன் மெந்தியம் போட்டுக்கணும். மெந்தியம் தாளித்து கொட்டணுங்கிறதுல இதிலேயே போட்டுடலாம். மெந்தியத்தால் என்ன நன்மைகள்லாம் கிடைக்கிறதோ அந்த பச்சை மெந்தையோ அதில் வெந்ததுன்னா நம்மளுக்கு கிடச்சிடும். இதுலேயே நம்ம பெருங்காயத்தூளையும் போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ மூடி அடுப்பில் வச்சுடலாம். சிலது அதை மூடி போட்டு அடுப்பில் வச்சு இது ஒரு 4 விசில் வந்தவுடனே நம்ம அணைச்சி எடுத்துக்கணும். இப்போது இருப்புச்சட்டியை போட்டு எண்ணெய் விட்டாச்சு. அதில் கடுகு போட்டு கடுகு வெடித்தது 2 மெந்தியம் வந்து நம்ம பருப்புலேயே போட்டிருக்கோம். கிரிஜா, மெந்தியம் கிடையாது. மிளகா வத்தல் 1-2 போடு. கொஞ்சம் வெடிச்சோன்னு போடுறேன். இல்லை, கடுகோட மிளகா வத்தல் போடலாம். உளுத்தம் பருப்பு தான் அப்புறம் போடணும். நீ உங்கள் இடத்துல உளுத்தம் பருப்பு தாளித்து கொட்டு வேலை. சரி, இப்போ இது கடுகு வெடிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இதுக்கு கடுகு வெடிச்ச உடனே தான் எல்லாம் போடணும். கடுகு வெடிச்ச மற்றதெல்லாம் போட்டால் கடுகு வெடிக்காது. கடுகு வெடிக்கலைன்னா அதில் இருக்கிற அந்த எண்ணெய் பொருள் பாஸ்பரஸ் வந்து வெளியில் வராது. அதுதான் டைஜஷனுக்கு நம்மளுக்கு உதவும். அப்படியே கடுகு மூஷா போய்டும். வெடிக்காமல் கடுகு மூஷா போச்சுன்னு வச்சுக்கோ, கொல்லை பக்கத்துலலாம் கடுகு செடி விளைச்சிடும். ஜீரணாகாது கடுகு. அதனால தான் வெடிக்கணுங்கிறத எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா எனக்கு புரியல. அது இப்போ என்ன சொல்கிறோன்னா கடுகு ஃபுல்லும் வெடிக்கணும். அதனால் அப்போ தான் பாஸ்பரஸ் முதல்ல ரிலீஸ் ஆகும்னா. பட் அந்த காலத்தில் அந்த விஷயம் எப்படி அவளுக்கு தெரிஞ்சதுங்கிறது ஒரு ஒண்டராக எனக்கு இருக்கும். அதை தாளிச்சு கொட்டும் போது நான் நினச்சிப்பேன் எப்படி தெரிஞ்சதுன்னு நம்மளுக்கு தெரியலைங்கிறதுனால தான் பெரியவா சொன்னால் பெருமாள் சொன்ன மாதிரின்றுவா அந்த காலத்தில். ஏன்னா அவெல்லாம் அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி தான் வச்சுருக்கோம். சொல்லலை, ஏன் சொல்லலைன்னா ஒரு ஜென்ரேஷனுக்கு வந்து அது கற்றுக்கணும்னு ஆசை இல்லை, வேலை பார்க்கணும். இப்போ நீ குழந்தை வளர்த்தோம். இந்த பழசெல்லாம் மகாபாரதத்தில் துரியோதனா அப்படி இருந்தால் யுதிஷ்டன் அப்படி இருந்தால் கதை சொன்னோமா? சொல்லலை, நம்ம படிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும். அந்த தான் ஒரு டைமில் வந்து போடு, கருவேப்பிள்ளையை போட்டுட்டு அந்த வெந்த முள்ளங்கி அதே அதில் கொட்டிடும். ஸோ நம்ம ஜென்ரேஷன் தப்பும் கிடையாது. ஆமாம். இப்போ இதில் சாம்பார் பொடியை போட்டு உப்பு போடு. நம்ம ஜென்ரேஷன் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அதாவது என்னன்னா, நம்ம பெரியவா சனாதன தர்மத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் மூட நம்பிக்கைகள்னு ஒரு எண்ணம் வந்து நம்மளுக்கே வந்துடுத்து. அதில் இருக்கிற நன்மை தீமைகளை ஆராய்ச்சி பார்த்து குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளலுங்கிற திருவள்ளுவரோட திருக்குறளை அந்த டைமில் நம்ம மறந்து போயிட்டோம். எனக்கு என்ன தெரியுமா தோணும், தேசப்பற்று கொஞ்சம் கம்மியோ, கூடி வாழுதல் கம்மியோ. நம்ம கூடி இருந்து நமக்கு ஒரு தேசப்பற்று இருந்தா எப்படி பிரிட்டிஷ்காரன் நம்ம நாட்டுக்குள்ள வந்திருப்பான். அதாவது என்னன்னா, அவனோட வே ஆஃப் லிவிங், அவளுக்கு ஒரே குளிராக இருக்கும், ஃபுல் பேண்ட்டு போட்டு கோட்டை போட்டுப்பேன். இங்கே இந்தியாவில் வந்து வேர்த்து கொட்டும். காலில் ஷூஸை போட்டால் காலெல்லாம் சாயந்தரம் வந்து குழந்தை ஷூஸை கட்டி சாக்ஸை கட்டினா அப்படியே வேர்த்து அது ஊறி இந்த தண்ணியில் ரொம்ப நேரம் ஆத்தங்கரையில் குளிச்சா இருக்குமே அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணினோம், புறத்தோற்றத்தில் மயங்கினோம். சரி, அதை விட என்னமோ மயங்கினோம், எல்லாம் பண்ணினோம்.
அம்மாவுக்கு கூட அதில் என்ன நம்ம குழந்தை ஷூ போட்டுட்டு இங்கிலீஷ் மீடியத்தில் போய் படித்து டச் புஷ்ன்னு பேசுங்கிற ஆசையும் நமக்கு இருந்தது. அதாவது லாங்குவேஜுங்கிறது வந்து என்கிட்ட தோன்ற என்னோட எண்ணங்களை நான் வந்து அடுத்த வாழ்க்கை தெரியப்படுத்துறது தான் லாங்குவேஜ். அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு லாங்குவேஜில் நம்ம மாஸ்டரியாக இருக்கணும். நம்ம வந்து ஹிந்தி வேண்டாம் இங்கிலீஷ் வேண்டாம் தமிழே ஒழுங்காக பேச மாட்டோம். ஏய கைமா வாய பயத்தில் வைக்க வீந்தான் அப்படி. இன்னொன்று நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், நம்ம திங்கிங் வந்து நம்ம மதர் டங்கில் தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் என்ன வேணாலும் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் யோசிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கட்டும், என்ன பண்ணட்டும், நம்ம மதர் டங்கில் தான் நம்ம யோசிப்போம். யோசிச்சு தான் அப்புறம் எழுதுவோம். டைரெக்டாக நீ இங்கிலீஷ் மீடியம் படித்ததுனால இங்கிலீஷில் யோசிக்க முடியாது. அதனால தான் இன்றைக்கி நெதர்லாண்ட்ஸ் பாரு பெரிய கண்ட்ரியில் என்ன பண்ணுறான்னா, அவள் லோக்கல் லாங்குவேஜில் படித்தப்புறம் தான் இங்கிலீஷ்க்கு பாடுறா. ஆனால் இப்போல்லாம் பெரிய பெரிய பணக்காரா நடத்துகிற ஸ்கூல்லலாம் தமிழ் இல்லவே இல்லையே. கார்பரேஷன் ஸ்கூலில் தமிழ் இருக்குது. ஆனால் கார்பரேஷன் ஸ்கூலில் படித்தவாள்லாம் நல்ல நிலைமையில் இருக்கா, இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். இப்போ வந்து மிளகாப்பொடி உப்பு போட்டாச்சு, இப்போ புளியை விடுறான். இப்போ இது வந்து காயெல்லாம் வெந்திருக்கிறதுனால இந்த மிளகாப்பொடியோட பச்சை வாசனை போகிற அளவு கொதிச்சா போகிறோம். நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துப்போம். இப்போ பாருங்கள், இந்த பரங்கிக்காய் தக்காளி பருப்பு எல்லாம் நல்லா குழஞ்சி ஒரே கன்சிஸ்டன்சியில் வந்துடுது. இது இந்த பரங்கிக்காயில் தெரியக்கூடாது, நம்ம எப்படி பண்ணிக்கிறோம். இது யாராவது கெஸ்ட்டு வரும்போது இந்த பரங்கிக்காய் போட்டு சாம்பார் வச்சோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆமாம், இப்போ ஆமாம் கலர் நல்லா இருக்கும், ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் அதில். அந்த பக்கம் வச்சுன்னு இப்படி திருப்பிக்கா குக்கரை. அந்த கையில் பிடிச்சிக்கணும். இந்த பருப்பை ஃபுல்லாக விட்டு, ஆஹா என்ன கலர் பார்த்தல. இதுதான் பிகினியர்ஸ்க்கு சாம்பார் பொடி போட்டு எப்படி சாம்பார் வைக்கிறதுன்னா இது மாதிரி தான் சாம்பார் வைக்கணும். இன்னொன்று சொல்லலாம், இதில் பரங்கிக்காயெல்லாம் இல்லாமலும் நீங்கள் பண்ணலாம், பரங்கிக்காய் இல்லாமலும் பண்ணலாம். ஏன்னா சில பேர் பரங்கிக்காய் போட்டு பண்ண, ஏன்னா அவ்வளோ ஸ்வீட் பிடிக்காதவா பரங்கிக்காய் போடாதீங்க. டெய்லி பரங்கிக்காய் போடணும்னு இல்லை, யாராவது கெஸ்ட்டு வரும்போது ஒரு ஃபீஸ்ட் வைக்கும்போது அது மாதிரி. பரங்காத்து சாம்பார் ரெடி. சாப்பிட நீங்கள் ரெடியா?